இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OWASP ஜூஸ் ஷாப். ஓகே, ஸோ OWASP ஜூஸ் ஷாப்ன்றது வந்து ஒரு சிடிஎஃப். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வெப் அப்ளிகேஷன் பேஸ்ட் அட்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு கற்றுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த OWASP ஜூஸ் ஷாப். ஓகே, நீங்கள் கேட்கலாம் லைக் நம்ம ஆல்ரெடி நிறைய பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஸோ இது மட்டும் என்ன இதுவும் அதே போல் தான் இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது கிடையாது. OWASP ஜூஸ் ஷாப் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஹேக்கிங்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டு பி ஹானஸ்ட் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வலரபிள் ஆப். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இப்போது நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இந்த ஏபிஐ பேஸ்டு பெனட்ரேஷன் டெஸ்டிங்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஏபிஐயை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் எதுவுமே கிடைக்காது. ஓகே, ஸோ ஏபிஐ டெஸ்டிங் கற்றுக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம் எதுவும் கிடைக்காது. ஸோ அந்த டைமில் இந்த OWASP ஜூஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க ரன் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் ஏபிஐ. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏபிஐ பேஸ்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் விஷயம் எல்லாமே நீங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த OWASP ஜூஸ் ஷாப்பில் கற்றுக்கலாம். ஓகே, அவங்களே ஆக்சுவலாக அவங்களோட அப்ளிகேஷன் ஆர்கிடெக்சரை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே உங்களுக்கு தெரியும் லைக் எப்படி எந்த அளவுக்கு அவங்களோட ஃபைல் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து அவங்க பக்காவாக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவல் பென் டெஸ்டிங் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ஜூஸ் ஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜூஸ் ஷாப்பை வந்து எப்படி நம்மளோட காலி மிஷினில் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க ஈஸி டு இன்ஸ்டால், சூஸ் பிட்வீன் லைக் அவங்க 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, Node.js, Docker அண்ட் Vagrant. எதுனா உங்கள் விண்டோஸ், மேக் இல்லை லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இதில் வந்து டாக்கர் மூலிமா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வரி, டாக்கர் உங்கள் சிஸ்டமில் இல்லைனா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி டாக்கர் மூலிமா செட்டப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஷாப் ஆன்லைன்லேயே இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கான லிங்க் தான் இது. ஓகே, ஸோ டோன்ட் வரி, இந்த லிங்க்கை வந்து நான் ரிசோர்ஸில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் போய்ட்டு இந்த ஜூஸ் ஷாப்பில் டேரெக்டாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஓகே லைக் லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நாட் எட் கஸ்டமர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி இந்த ஜூஸ் ஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆன்லைனில் நான் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஆஃப்லைனில் இருந்தால் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ நான் அப்பப்போ இதை வந்து ரன் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டாக்கர் மூலிமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே இந்த கெட்டப் பேஜில் இருக்குது. ஸோ இதையும் நான் வந்து ரிசோர்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அங்கே போய் இந்த லிங்க்ஸ் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம டாக்கரில் எப்படி இந்த ஜூஸ் ஷாப்பை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கிட்டப் பேஜில் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து Node.js மூலிமா, ஒன்று வந்து டாக்கர் அண்ட் Vagrant. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாக்கர் மூலிமா தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டாக்கர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட மிஷினில் அதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா apt-get install docker-compose. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாக்கர் இன்ஸ்டால் ஆகிருக்கு, டாக்கர் கம்போஸ். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த டாக்கர் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இந்த ஃபர்ஸ்ட் கமாண்டை யூஸ் பண்ணி அந்த ஜூஸ் ஷாப்க்குரிய எல்லா லைப்ரரிஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே என்னோடய டெர்மினலில் போட்டு நான் ரன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் இதை ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ரன் பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு எரர் வருது, ஏன்னா நான் வந்து டாக்கரை ரன் பண்ணல பேக்கெண்டில். ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட டாக்கர் சர்வீஸை ரன் பண்ணுங்கள். ஸோ டாக்கர் ஸ்டார்ட். ஓகே, ஸோ என்னோட டாக்கர் சர்வீஸ் ரன் ஆகுது பேக்கெண்டில். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டாக்கெட் சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ செக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுங்க கடைசியில். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்கர் சர்வீஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும்னா Q அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துடும். அந்த TTY வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த முன்னாடி நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்துருந்தல டாக்கரை வச்சு புல் பண்ணுறது. ஸோ அந்த கமாண்ட் நான் திருப்பியும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கமாண்டை நான் திருப்பியும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லெட்ஸ் புல் தி பேக்கேஜஸ். ஸோ இது ஆப்வியஸாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்,
ஓகே, பிகாஸ் பேக்கெண்ட்லேருந்து எல்லா பேக்கேஜஸும் வந்து இது புல் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, அண்ட் இட் இஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ லெட் மீ வெயிட். எனக்கு இன்னும் 2 ஃபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னோடய இன்டர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால இது சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் வச்சு நம்ம புல் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம இதை ரன் பண்ண வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்கள் உங்களோட ஜூஸ் ஷாப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரன் பண்ண வேண்டிய கமாண்ட் இது தான். இந்த கமாண்டை நீங்கள் வந்து எங்கேயாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ணாலே போதும். ஓகே, ஆனால் நீங்கள் அந்த ஜூஸ் ஷாப் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட டாக்கர் சர்வீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கமாண்டை கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரன் பண்ணாலே போதும். பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் அந்த ஜூஸ் ஷாப்க்கான பேக்கேஜஸை மட்டும் டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டமில் போட்டுரும், அவ்வளோதான். நீங்கள் இது ஒரு வாட்டி ரன் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் இந்த கமாண்டை ரன் பண்ண வேண்டாம். ஸோ ஓவர் டைம் நீங்கள் ஜூஸ் ஷாப்பை ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமாண்டை மட்டும் ரன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் டோன்ட் ஃபர்கெட், உங்களோட நீங்கள் எப்போல்லாம் டாக்கர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் டாக்கரோட சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த கமாண்டை ரன் பண்ணுறேன். என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பேக்கெண்டில் அந்த ஜூஸ் ஷாப்பை வந்து பில்ட் பண்ணி வைக்கும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஸோ அதோட இது எல்லாமே செட்டப் பண்ணிக்குது பேக்கெண்டில். ஸோ லெட்ஸ் வெயிட். ஓகே, ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா லைக் சர்வர் லிசனிங் ஆன் போர்ட் 3000 அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களோட டாக்கர் வந்து பேக்கெண்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணனா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இந்த லிங்க் மேலே ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் இன் நியூ டேப் இது கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஷாப் உங்களோட சிஸ்டம்குள்ளேயே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ உங்களோட லோக்கல் சர்வர்லேயே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இதுக்காக உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ இது உங்கள் லோக்கல் சர்வர்லேயே ரன் ஆகிட்டு இருக்கும். பிகாஸ் இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு தேவைன்னா சம்டைம்ஸ் சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அந்த டைமில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதுவே நீங்கள் வந்து உங்களோட வல்னரபிள் ஆப்பை வந்து உங்களோட சிஸ்டம்குள்ளேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஸோ தட் உங்களோட அட்டாக்ஸை வந்து ரொம்ப சீக்கிரமாக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து டாக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் ஒரு வேளை உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இருக்கிற ஜூஸ் ஷாப்க்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சில அட்டாக்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ டோன்ட் வரி. அண்ட் நீங்களும் மறக்காமல் இந்த பர்டிகுலர் ஜூஸ் ஷாப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணி உங்களோட டெஸ்டிங்கோட கேப்பபிலிட்டிஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது பிகாஸ் இது நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வல்னரபிள் வெப் ஆப். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான வெப் ஆப். நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் இந்த வெப் ஆப்பில். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.